சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் பாஜகவுடன் இணைத்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளும் கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக மற்றும் பாஜகவில் பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது, எங்கெல்லாம் போட்டி என்பதை இன்று சரத்குமார் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் இணைத்துள்ளார். இதையடுத்து பேசிய சரத்குமார், சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைக்கிறோம். நிர்வாகிகளின் ஆதரவை தொடர்ந்து பாஜகவுடன் கட்சியை இணைத்துள்ளோம். இது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவு அல்ல, ஒரு எழுச்சியின் தொடக்கம் என தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து 16 எதிர்க்கட்சிகள் இணைந்த ஐக்கிய எதிர்க்கட்சி மன்றம் அசாம் மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அசாமில் தீவிர போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மாநிலத்தின் பல பகுதிகளில் அசாம் மாணவர் அமைப்புகள் இந்த சட்ட நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் இன்றும் டார்ச் லைட் பேரணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. இதேபோல் 16 எதிர்க்கட்சிகள் இணைந்த ஐக்கிய எதிர்க்கட்சி மன்றம் மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டங்களால் மாநிலத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் ரைசன் மாவட்டத்தில் கமரியா கிராமத்தில் திருமண ஊர்வலம் ஒன்று சென்று கொண்டிருந்த போது போபால் நகரிலிருந்து ஜபல்பூர் செல்லும் சாலையில் லாரி ஒன்று வந்துள்ளது. அது திடீரென எதிர்பாராத விதமாக தவறான திசையில் சென்றது. இதில் திருமண ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 12 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக போபால் நகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். புரை தெரிந்ததை தொடர்ந்து இன்று முதல் ரமலான் நோன்பு தொடங்கியதாக தலைமை காஜி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரமலான் பிறை தொடங்கிய நாளிலிருந்து இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்பார்கள். ரமலான் மாத இறுதி நாளில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில், அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ரம்ஜான் வாழ்த்துக்கள். இந்த புனித மாதம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து பிரதமர் மோடி சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயிலை காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 85,000 கோடிக்கும் அதிகமான ரயில்வே திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். வந்தே பாரத் ரயில் மூலம் 6:20 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து மைசூருக்கு பயணம் செய்யலாம் என்றும், ஏப்ரல் 4ஆம் தேதி வரை சென்னை பெங்களூரு இடையே மட்டும் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்பின் வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் இந்த ரயில் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு யானையின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் யானை ஒன்று தனது கால் விரலை ஒரு குச்சியை பயன்படுத்தி சுத்தம் செய்யும் காட்சிகள் உள்ளது. பொதுவாக யானைகள் கம்பீரமான உயிரினமாக பார்க்கப்படுகிறது. அவற்றால் நம்ப முடியாத பல பணிகளை செய்ய முடியும் என்றாலும் தற்போது இந்த யானை குச்சியை பயன்படுத்தி தன்னையே அழகுபடுத்தும் வீடியோ 7.6 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களையும் 12,000த்திற்கும் மேற்பட்ட விருப்பங்களையும் ஏராளமான மறுட்வீட்களையும் பெற்றுள்ளது. இந்த வீடியோ பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருப்பதாக பயனர்கள் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ்
குன்னூர் ரயில் நிலையத்தில் விற்பனையகங்கள் திறக்கப்பட்டது. நாடு முழுவதும் 45,769 கோடி செலவில் ரயில்வே துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வந்தே பாரத் ரயில் சேவை, மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள், ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனையகங்கள் உள்ளிட்ட சுமார் 6000 ரயில்வே துறை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். இதன் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டத்திற்குட்பட்ட 30 ரயில் நிலையங்களில் விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டன. இதுபோன்று நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், உதகை மற்றும் ஹில்குரூவ் நிலையங்களில் திறக்கப்பட்ட விற்பனையகங்களில் உள்ளூர் தயாரிப்புகளான தேயிலை தூள், சாக்லேட், ஊட்டி வறுக்கி உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஒரு நிலையம் ஒரு விற்பனையகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இன்று 1000க்கும் மேற்பட்ட விற்பனையகங்களை கூடுதலாக திறக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.